அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கொடை மிளகா சட்னி செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் 2 கொடை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டுங்க, தேங்காய் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புங்க, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, ஒரு கோலி குண்டு சைஸு. டெய்லி எதனா சட்னி அரைக்கணும்னு நீங்கள் பார்க்காதீங்க, இந்த மாதிரி விதவிதமாக சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. நம்ம அப்புறமா மிளகா போட்டுக்கலாம். எப்பயுமே எல்லார் வீட்லேயும் எப்படியா இருந்தாலும் இட்லி மாவு இருக்குங்க, நம்ம இட்லி தோசை தான் எப்படியா இருந்தாலும் செய்வோம். டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடலப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொடை மிளகா, அந்த கொத்தமல்லி போட்டு வதக்கலாங்க. புளியும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொடை மிளகா வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. அது இப்போ இதுலேயே நம்ம இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இதுவும் ஒரு 2 நிமிஷம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. இது நல்லா நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், கொடை மிளகா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, கொடை மிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தோசை எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.